ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கிராண்டி கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம போன ரெக்கார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு கேஸ், கொஞ்சம் இஷ்யூ ஆயிட்டு. இந்த நேரம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் ப்ளே கொடுத்துட்டு இது எல்லாமே ஈஸி மீடியம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், கண்ணையை கொடுத்து விளையாட ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது வேறு. ஸோ கைஸ் போன தரையே கிராண்ட் வச்சு செஞ்சிருச்சு, டே 3 வரைக்கும் செஞ்சிருச்சு. கேட்ச்சிட்டோம் கைஸ், ஆனால் ரெக்கார்டிங் ஆகலை கைஸ். கேட்ச்சிட்டோம் ஆனால் ரெக்கார்டிங் தான் ஆகலை. ஸோ இந்த நம்ம ஜிமிட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதுவே நம்ம அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் கிடைக்க போது தெரியல ஃபஸ்ட்லேயே. ஸோ வாங்க வெட்டில் வரையும் எந்திக்கிறாங்க, சீக்கிரம் எழுந்துடுறா, கிளவி வேணும் வந்துட போரு. கிளவி வந்தார கிளவி. கேஸ் ரெஸ்ட் ரூம் இங்கே ஒன்றும் இருக்காரு. இங்கே டாய்லெட்டுக்குள்ளே கிடக்கும், ஒன்றும் கிடைக்கல. வாங்க போவோம். அங்கே மட்டும் கேஸ் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அங்கே திரும் கிளவி இருக்கும் ரூமில். கேஸ் பேட்டரி கேஸ், அப்புறம் கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ ஓகே கார் எஸ்கேப் தான். ஸோ அங்கே போய் பேட்டரி எடுத்து கீழே போட்டு பொறுமையாக போடாது. பொறுமை. கிளவி கீழே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா கிளவியை காணும் கைஸ். அது ஒரு ரேண்டமாக தான் கைஸ் ஸ்பான் ஆகும். நம்மளை மட்டும் தான் கேஸ் ஒரே இடத்துல ஸ்பான் பண்ணுறாங்க லூசு பாயிலோ. இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை கேஸ். சரி பேட்டரி மாதிரி ஸ்ப்ளேஸ் பண்ணிட்டு கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இருங்க சரி போகும், மேலே போகும், பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். வாங்க பார்த்துருவோம். பஸ்ஸுக்கு போட கேஸ் ட்ராப் போட்டுரு கேஸ். இங்கே கேஸ் ஒலி சூப்பர். இங்கே எடுத்து இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டுட்டு சத்தம் இல்லையா? ஐயோ கிளவி வேறு வந்துடுவாளே. சரி வரமாட்டாளே. இருங்க இந்த சத்தத்தை போட்டு இங்கே நிற்போம் கம்முன்னு. கிளவி வாடி கிளவி. இருங்க என்ன காணும் கிளவி. கேஸ் கிளவி வருது கேஸ். நான் போயிட்டு கேஸ் அவ்வளோதான். நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு கூட ஓடி போயிடுவோம் மேலே. ஸோ இங்கே என்ன இருக்குது பார்த்துருவோம். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்ன கிளவி சிரிக்காடி, அப்பா பயமாக வேறு இருக்குடி. அப்பாடா இன்ஜின் பாட்டு இருக்குது. ஸோ ஓகே புக்கு வேறு இருக்குது. ஓகே வந்து எடுத்துப்போம். ஸோ இன்ஜின் பாட்டு எடுத்து கேஸ் ட்ராப்பு போட்டிருக்கு கேஸ். வழியிலே ட்ராப் போட்டிருக்கு கேஸ். இருங்க நான் போகிறேன் கேஸ். இது ட்ராப்பு போட்டிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு ரூமையாகவே போவோம். எங்கள் கிளவி போயிட்டு கேஸ். எங்கள் டோ பார்த்தீங்கன்னா ட்ராப் போட்டிருக்கு ஓரமாக. அவ்வளோதான் கேஸ். போயிட்டோம். பொறுமை டக்குன்னு போட, அப்படி டக்குன்னு போட. ஐயோ போட்டுட்டேங்க கேஸ். போட்டு சத்தத்தை போட்டேன். டக்குன்னு போடும். இது கன் பாட்டு இருக்குது கேஸ். அங்கே பார்த்துட்டேன் நான். வாங்க கன் பாட்டு இருக்குது. சிஸ்டம் மேலே போய்ப்போம் ஃபஸ்ட்டு. இது அங்கேயே இருக்கட்டும், வேறு கன் பாட்டு கூட வந்து ஹேண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளவி வந்துடுவோம்னா ஓடி போய்ப்போம். இது கிளவியை சீக்கிரம் வாடி கிளவி வாடி சொட்டை கிளவி. கேஸ் பார்த்தீங்கன்னா கிராண்டிக்கு சொட்டை இருக்குது கேஸ். வருது நான் பார்த்தீங்கன்னா சொட்டை தெரிஞ்சு பாருங்க கேஸ். பார்த்துட்டு கேஸ். சரி வா கிளவி வா கிளவி சீக்கிரம் வா கிளவி சீக்கிரம் வா கிளவி. டக்குன்னு மேலே போய்ப்போம். நல்ல வேலை கேஸ். கிராண்டிக்கு ட்ராப் போட்டுருக்கா, என்ன பண்ணும்? வேணா டைம் வேறு வேஸ்ட் ஆகும் கைஸ். புக் எடுத்து மேலே போயிடுவோம். சீக்கிரம் டக்குன்னு நாங்கள் புக் எடுத்து மேலே போய்ட்டு இந்த ஸ்பைடர் கீழே எடுத்துப்போம். அங்கே வேறு சில பொருளாக இருக்கும்ல. சத்துக்குமே இங்கே என்ன இருக்குது பார்த்துப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? கன் பாட்டா? ஓகே இருக்கட்டும். இங்கே ஒன்றும் இல்லை கைஸ். வந்துட்டா கிளவி. வா கிளவி வா. இது வாங்க நம்ம மேலே போயிடுவோம், புக்கை வயசு வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளவி எப்போ ரிட்டர்னே போயிட்டுருக்கேன் கைஸ் தெரியாமல். ஸோ ஓகே டக்குன்னு போவோம். ட்ராஃபிக் போட்டிருக்கு கைஸ். வாங்க டக்குன்னு மேலே போய்ப்போம். மேலே போ சீக்கிரம் சீக்கிரம். அழுத்தவே இல்லையா? அட பாவீங்களா. அதான் எப்பா இது வேற என்ன இப்படி விடுது கைஸ். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இதெல்லாம் செக் பண்ணிட்டோமா? இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க உள்ளே போய்ப்போம். என்னாச்சு? என்ன லாக் ஆகிட்டு எப்படி கேஸ் போடுறது? எப்படி போகிறது கேஸ்? கிளைவர் இது என்னடா? இதெல்லாம் நவுந்து வருது.
கிளவிடா. ஒன்றும் பண்ணார்ல. எப்பாடு மாட்டிக்கிட்டு கைஸ். என்னடா இது இப்படி வந்து வருது? டேய் அம்மாடா, அம்மா புள்ள கைஸ். கிராண்டிங்க அந்த அந்த நடந்து போகிறது தெரியுமா, உண்டு போய் பாருங்க கைஸ், படுத்து அது அதில் புள்ள கைஸ். என்ன கைஸ் இப்படி போயிட்டு இருக்கு வித்தியாசமா? எங்க பாருங்க கைஸ் கிளவி. ஐயோ தூரம் கைஸ் இருக்கு. என்ன கைஸ் பண்ணுறீங்க? சாவி. இதுல வாங்கி சாவியை போடுறேன் வந்து. ஓகே வந்துட்டோம். இங்கே நடந்து வந்துட்டு அசால்ட் அவங்க அம்மா மேலேயே பார்த்தீங்க. என்ன ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. எப்படி நடந்து வருது கைஸ் அது? பாரு எங்கே போவோம் அப்புறம்? எங்க கைஸ் போய் பார்ப்போம். எங்கே போயிட்டு கைஸ் காணும். காணா போயிட்டு கைஸ். எங்கே போயிட்டு தெரியல கைஸ். வாங்க எடுத்து பிரச்சனை இல்லை. என்ன கைஸ் இது? ஐயோ என்ன நடக்குன்னே தெரியல கைஸ். அவங்க ஓடி போயிடுவோம் அப்படியே. அங்கே வேற பார்த்தீங்கன்னா இது வேறு ஓப்பனே ஆகலை. அந்த டைஸ் போகவே நம்ம. சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வைப்போம். சரி வாங்க கீழே போய் டேரக்டா. ஐயோ தெரியல கைஸ். என்ன நானே சும்மா கதனே தெரியல கைஸ். சரி வாங்க அப்படியே போய்ப்போம். சரி வாங்க அப்படி பொறுமையாக போயிட்டு இங்கே போயிட்டு. ஐயோ சாக்கடை. இங்கே வர அந்த இது இருக்குமா, அந்த மேலே பார்த்தோம்னா ஒன்று அது இப்போ மண்டை மட்டும்தான் இருக்கும். இந்த பாடிலாம் நல்லா ஸ்பைடரா மாதிரி இருக்கும் பாருங்க. நீங்கள் போன தடவை நான் காட்டியிருக்க மாட்டேன். என்ன போகிறேன் கைஸ். போர் பாருங்க கைஸ். இதான் கைஸ். எங்கே போகணும் சிவா தெரியல கைஸ். இதுங்க அப்படி போய்ட்டு இங்கே யாராவது இருக்கான்னு பார்த்து வந்துடும். இந்த இடமா இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. இது பார்த்து பொறுமையாலேச்சு போகிற மாதிரி இருக்கும். எங்கேன்னு வருமே தெரியாதா, பார்த்து பொறுமையாலேச்சு போகிற மாதிரி இருக்கும். எங்கள் இந்த சைடு போய்ப்போம். இங்கே என்ன கைஸ் ஒன்றுமே காணும். என்னடா ஒன்றுமே இல்லை. இது வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. பார்த்துட்டு கைஸ் சத்தம் எங்கிறே. மீட் இருக்கு கைஸ். மீட் இருக்கு. ஓகே எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். வருது. எந்த வழி வேணா தெரியல கைஸ். வந்த வழிக்கு வந்துருமோ, அதான் பயமா இருக்கு. ஓகே இங்கே போட்டுப்போம். வந்துங்க இதை போயிட்டு அங்கே போட்டு வந்துடுவோம். இங்கே பக்கத்துல இது இருக்கும், கார் எஸ்கேப் பண்ண இது. வருங்க கிளவி வருது. ஸோ வாங்க. ஸோ கிளவிலாம் இங்கே வராது கேஸ், நம்ம பொறுமையாக போய்க்கலாம். இருங்க இதுதான் எங்கே இருக்கு? ஷீட் நல்ல வேலை கேஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை. ஸோ ஓகே பொறுமையாக நினைப்போம். இது போயிட்டா இல்லையாவே தெரியல கேஸ், அதான் பயமாகவே இருக்குது. பக்கத்துட்டு என்ன பண்ணுறது, அதான் பயமாக இருக்குது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவும் பயமாக இருக்குது கேஸ். போமா நம்ம பார்த்துக்கலாம்டாவே. ஆடி பார்த்துக்கலாம் கேஸ். பார்த்துக்கலாம் கேஸ். இதான் கேஸ் நம்ம இந்த இன்னொரு எஸ்கேப் இந்த இடத்துல எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இது வந்து சீவேஜ் எஸ்கேப் சொன்னேன். இது ஒரு சீவேஜ் எஸ்கேப்பு. நம்ம இந்த வழியாக எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் கேமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிராண்டில் பார்த்தீங்கன்னா 3 எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து டோர் எஸ்கேப்பு, ஒன்று கார் எஸ்கேப்பு, ஒன்று இந்த எஸ்கேப்பு, இந்த சீவேஜ் எஸ்கேப்பு, டனல் எஸ்கேப்பு. நீங்கள் வந்து எது வேணா எஸ்கேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இது கிடச்சிது, பேட்ரி. அதனால் நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். பேட்ரி வந்து காருக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும், நான் தான் சொன்னேன். சரி ஓகே கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இது போயிட்டு கேஸ், நாங்கள் அப்படியே போயிடுவோம். ஐயோ எங்கே போகிறதே தெரில கைஸ், வழியவே தெரில. எங்கே போகணும் தெரியலையே. ஐயோ வந்த வழியா இது? தெரியாமல் வந்த வழிக்கு வந்துட்டேன் கைஸ். இங்கே போயிட்டு இங்கே லிஃப்ட் இருக்குமே. காட்டு லிஃப்ட்டு போயிட்டு மேலே போவோமே. சரி கேஸ் மேலே போய்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டப்பா மாதிரி இருக்கும். இது நம்பர் வேறு பார்க்கல கேஸ். இருங்க ஐயோ லிஃப்ட்டு தெரியாமல் மாற்றி விட்டாங்க கேஸ். கீழே போரு எனக்கு தெரியும். மேலே போய்ப்போம். ஐயோ இந்த பாருங்க இந்த போர் பார்த்தீங்க கேஸ் போயிட்டு இருக்கு. நம்ம மேலே போய்ப்போம். தெரியும் திறக்கிறதுக்கு பல்லாம் மேலே அழுத்தி விட்டேன். ஸோ இப்போ இது அழுத்து கேட்டு அழுத்துனீங்கன்னா திறந்துக்கும். இப்போ கேட்டு அழுத்துங்க. பார்த்தீங்கன்னா திறந்துச்சு. என்ன 1 or 2 அப்படி நம்பர் வேறு பார்க்கலையே கைஸ். நம்பர் அங்கே போட்டிருப்பாங்க. ஒரு ஒயிட் கலரில் ஒரு இதில் போட்டிருப்பாங்க. 1 or 2 2 போட்டு பார்ப்போம். கன்ஃபார்ம் தெரியல. அப்போ அதான் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றமாக அடிச்சேன். சரி ஓகே
டூ அழுத்தி ஏற்றமாக அது ரெண்டமாக அழுத்தி விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கீழே வைப்போம். ஒரு இன்ச் வச்சு என்ன கிடைக்கும் தெரியலையே கைஸ். இது எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் மாதிரி இருக்கும். அந்த வெல்லு கிட்ட போகணும். ஃபஸ்ட் நமக்கு அங்கே போய்ப்போம். பொறுமையாக போய்ப்போம். ஏன் வந்துட போகிற கிளவி வேறு. இது பயமாகவே இருக்குது கைஸ். ஏன்னா எங்கேருந்து வருமே தெரியல. வரும் இங்கே என்ன ஆகுறது. நிற்கல வாங்க போயிடுவோம். வா வா டக்கு. ஐயோ நல்ல வேலை கைஸ். எப்பாடி எப்பா கைஸ் ஜஸ்ட் மிஸ்ட் கைஸ். அதனால வந்துட்டோம். அவள் தான் வந்துட்டோம். தப்பிச்சிட்டோம். அவள் தான். இப்போ போயிட்டு இங்கே இப்படி போய்ப்போம். சரி எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்படி போயிட்டு தட்டி விட்டுங்க. இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே இருக்கா கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியே நேராக போங்க. இப்படியே நேராக போயிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிட்டா. இப்போ இங்கே போயிட்டு கண்டிப்பாக ஓப்பன் ஸ்பேஸ் கைஸ். இந்த பார்த்தீங்களா ஸ்டார்ஸ் மூணுலாம் தெரியும். நான் பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ வாங்க இது எங்கே போனால் டோக்கட்டி வெல் இதான் கிணறு. இங்கே போட்டு இதை சுற்றணும். அப்படியே இது வந்துடும் கிளவி. இப்படி நினைப்போம். ஏன்னா கிளவி அந்த டோர் வழியாக தான் வரும். அந்த டோர் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. கிளவி வேலை மட்டும் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஏதோ பூட்டு போட்டிருக்கு கைஸ். இது நான் காட்டுறேன். அது எப்படி பூட்டு போட்டிருக்கு. இதே வருது கைஸ். தெரியும் வருதுன்னு நினைக்கிறேன். வருது. வா இது சுற்றியால போய் சுற்றிட்டு போயிடும். வாங்க ஓப்பன் பண்ண முடியல பார்த்தீங்களா. அதான் கைஸ். ஸோ வாங்க டக்குன்னு போயிட்டு இங்கே வைப்போம். ஸோ எடுத்துக்கிட்டு எங்கே போவோம். மேலே போய் வைப்போம். ஹேம் எடுத்துகிட்டு ஒரு மேலே ஒரு வேலை இருக்குது. அது உடைக்கிற இடம்லாம் இருக்குது. அங்கே உடச்சிட்டு வந்துடும். வாங்க வேணாம் நாங்கள் இப்படியே போயிடுவோம். இங்கே ஒரு இடம் கூட இருக்குது உடைக்கிற இடம். உடச்சிட்டு வந்துடுவோம் போயிட்டு. ஸோ இங்கே போயிட்டு இங்கே ரூமாக செக்கே பண்ணல. அப்படி செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே என்ன இருக்கா. இங்கே இல்லை ஒன்றும். நீங்கள் அப்படியே நம்பர் இருக்கான்னு பார்த்து வருவோம். நான் சொன்னேன்னா நம்பர் வருவாங்க. அதை பார்த்தா நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும்னு. இது ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட்டு. சீக்கிரம் விடு. என்ன இருக்கு. காக்கா ஃபுட்டு இங்கே வைக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் போன இதில் நிறைய பெட்ஸ் தான் வளர்க்கணும். அதே மாதிரி தான் இப்போ இது காக்கா ஃபுட் போட்டோம். என்ன இருக்குது ரிமோட்டா. ஓகே. சரி இங்கே என்ன பார்த்துப்போம். அப்படியே இங்கே ஒன்றும் இல்லையா. ரைட்ரா. இங்கே கிளி வேறு வரும். அதனால் இங்கே வந்துப்போம். ஐயோ கிளி வந்துச்சுன்னா எப்படி போகிறது. கிளி வருது கைஸ். சத்தம் கேட்குது கைஸ். கிளி வருது போல. இப்போ போமா என்னமான்னு தெரியல. ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணோம் கைஸ். நடக்கிற சத்தம் கேட்குது. அதான் பயமா. அதான் வருது போல கைஸ். அங்கே கணக்கு மட்டன் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அது தள்ளி விட்டேன் கைஸ். சிரிக்கிது கைஸ். அப்புறம் பக்கத்தில் தான் இருக்கு. எங்கேயோ இருங்க பார்த்தே போவோம். ஆமாம் கைஸ் தள்ளி விட்டுருக்கு கைஸ். பொறுமையாக போவோம். ஆமாம் மேலே கைஸ் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரி இன்னும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். நீ போட்டு அதுக்கு இங்கே வந்து நம்ம அப்படி போய்ப்போம். பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு எங்கே கைஸ் பக்கத்தில் கைஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு டோருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகணும். இங்கே போய்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். இங்கே என்ன கட்டிங் பிளேடு எதுக்கு யூஸ் ஆகும். கட்டிங் பிளேடு எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி எடுத்துப்போம் இருக்கோ. சரி மேலே போய்ப்போம் கைஸ். மேலே வந்து செக் பண்ணல. அங்கே போயிட்டு வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது. அங்கே யூஸ் பண்ணுவோம். சேஃப்டி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கே போட்டு தட்டி விட்டு இதெல்லாம் தட்டி விட்டு கிராண்டிங்கை வர வச்சுப்போம். கிராண்டிங்கை வந்துடுமோ நம்ம அப்படியே கீழே போயிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத்ரூம் வழியாக போயிடலாம். ஸோ கிராண்டி எங்கே வரும்னு தெரியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிராணி வந்துட்டு கைஸ். இது பார்த்தீங்கன்னா அம்மா எப்போ எங்கே போய் சாப்பிட்டேன் என்ன பார்க்குறது கரெக்டாக. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே போயிட்டு வேறு என்ன பொருள் எடுத்து வைக்கலான்னு பார்ப்போம். ஸோ இங்கே செக் பண்ண வெளியே கிச்சன்லாம். இங்கே என்ன அது. சூப்பர் கைஸ். ஸ்பெஷல் கீ இருக்குது. அங்கே நம்ம மீட்டு வேறு போட்டிருக்கோம். சூப்பரு. நல்ல வேலை எப்பாலே
போன தடவை இதே மிஸ்டேக் தான் பண்ணியிருப்போம். மேலேக்கும் தெரியாமல் நான் அங்கே போயிருப்பேன். இது தான் பண்ணிடக்கூடாது. ஸோ அவன் டக்கு டக்குன்னு போயிட்டு வாடி வாடி கிளவி சீக்கிரம் வாடி கிளவி வாடி 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 கிளவி வாடி 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 கிளவி சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மேலே போயிட்டு இதை ப்ளேஸ் பண்ணிப்போம். சீக்கிரம் சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே மீட் வேறு எடுத்து போட்டு போகல எடுத்து வருவோம். சுகேஷ் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு போகணும் நம்ம. இருங்க இது ஒன்று பண்ணுவோம். சத்தம் ஒரு டெக்னிக் இது கேஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்டாக இங்கே போயிட்டு இங்கே ட்ராப் பண்ணுங்க. ஓட்டைக்கு நேரம் போய் ட்ராப் பண்ணுங்க. இப்போ கிராணி வந்து ஐயோ இங்கே போட்டேன்னா இருங்க இருக்க பார்ப்போம். என்ன வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இந்த கட்டி அதாவது நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் எடுத்து அந்த ஓட்டைக்கு நேரம் உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே வந்துடுமா சவுண்ட் வந்து உள்ளே தான் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து கிராணி ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி உடச்சி உள்ளே போயிடும். ஸோ நம்ம ஈஸியாக போயிடும். நமக்கு வேலை ஈஸியாக போயிடும். இந்த பிளாங்க் உடைக்க தேவையில்ல. ஹேமர் எல்லாமே உடைக்கலாம். இதான் ஒரு டெக்னிக். அது யூஸ் ஆகிறா ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுறான்னு பார்ப்போம். இதுங்க வச்சு கிராணி வருதா பார்ப்போம். பார்த்தேன் கிராணி அங்கே பாருங்க பறக்க விட்டு என்னையாட்டி பார்க்குறேன் அங்கே போய் சத்தத்துக்கு. ஐயோ பாத்திரம் நம்ம செத்துற போகிறோம். இங்கேன்னு வந்துருக்கே அடிபட்டு கேஸ் நம்மளுக்கு என்னடா எப்பா. சரி வாங்க டக்குன்னு போவோம். சரி போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கன் வேறு போய் எடுத்து வைக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுது. ஏன்னா அங்கே 2 இடத்துல போய் செக் பண்ணுவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா இங்கே உனக்கு என்ன தோணும். ஓகே ஓகே மீட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க கண் பாட்டு எடுத்துட்டு இங்கே வச்சுப்போம். இன்னொன்று எங்கே பார்த்தோம். ஆமாம் இன்னொன்று அங்கே ஒன்று பார்த்தோம். ஓகே ஓகே இருங்க கேஸ் டெட்டி எடுத்தாலும் போவே இல்லை கேஸ். நம்ம அங்கெல்லாம் போகணும் ஒன்று போவே இல்லை. அங்கெல்லாம் இது போயிட்டு எம்மாடு நீ அப்படியெல்லாம் போயிருப்பேன். ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் போயிருக்க வேண்டியது. நான் இப்படியெல்லாம் வந்து செத்துட்டேன். ஐயோ அதை போல கிளவி நாயே இருடி கிளவி. நான் கண்ணு எடுவாக்கிறேன்டி உன் அடிச்சு செய்யறேன். இருடி சொட்டையை பார்க்க அடிக்கிறேன். இருடி கேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா கூட வருது. எப்படி கேஸ் நம்ம வர பட்டா கரெக்டாக வருது. எப்படி கேஸ் வந்துச்சு. அந்த மீட்டை தூக்கி போட்டோம்னா அப்போ வந்துட்டோம் சத்தம் கிட்ட வந்துருக்கும் போல. ஸோ கைஸ் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே பொறுமையாக போய்ப்போம். ஃபஸ்ட்டு கிளவி வாடி கிளவி என்ன கேஸ் சமாச்சிரம் வெளில வந்துட்டு இதுங்க இங்கே செக் பண்ணிட்டோம்ல. ஆமாம் டெடி ரூமுக்காக போகலான்னு சொன்னோம். நீங்கள் கேஸ் கிராணி உள்ளே வந்துருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா தொண்டிருக்கு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போயிட்டு எங்கே செக் பண்ணுவோம். எங்கே செக் பண்ணவே இல்லை சுத்தமாக. இங்கே என்ன இருக்குது கேஸ் சூப்பர் கேஸ் ஸ்பார்க் பிளக்கு இதுவும் காருக்கு யூஸ் ஆகும். சரி டக்கு டக்குன்னு போவோம். டக்கு டக்குன்னு போனாலே டக்கு டக்குன்னு போகணும். சும்மா டக்கு டக்குன்னு இருங்க இப்படி போயிட்டு இங்கே பார்த்தா சனியை இதான் கேஸ் நம்ம இங்கே செத்து போய் காந்தோம். இருங்க இதை போய்ட்டு வச்சுட்டு டக்குன்னு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வைக்கணும். இங்கே கேஸ் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும். ஃப்ரெஞ்சு அப்புறம் பேட்லாக்கி வேணும். ஆமாம் பேட்லாக்கி ஃப்ரெஞ்சு அப்புறம் கார்கி. ஆமாம் கார்கியாக மெயின். அப்புறம் காரே ஓட்ட முடியும். ஸோ ஓகே எங்கே மீட் எடுத்துட்டு போயிடுவோமா. பயமாக இருக்குது திருப்பி வந்துட்டு போகுது. வரல கைஸ். ஸோ மீட் எடுத்துட்டு சத்தியம் கேஸ் திறந்துட்டு போகுது. கதை வந்து திறந்து நல்லா கேட்குது. ட்ராப்பு கைஸ் எங்கே போயிருக்குன்னு வேலை தெரியல. நல்ல வேலை அங்கெல்லாம் போகணும்னு நினச்சேன். எப்பாடே நல்ல வேலை கேஸ் சூப்பரு. நல்ல வேலை அங்கெல்லாம் போனான்னு இருந்தேன் பார்த்துட்டேன். அதுவும் அவங்களே ஒரு மாதிரி மியூசிக் போட்டு காட்டு கொடுத்துறாங்க இங்கே தான் இருக்குன்னு. அதெல்லாம் நம்ம ரொம்ப சேஃப் தான் நமக்கு. வா சீக்கிரம் வா கிளவி சீக்கிரம் வா கிளவி. டக்குனு மாடிக்கு போயிட்டு இந்த மீட்டை பண்ணி வச்சுட்டு அப்புறம் கன் பாட்டை வேறு சேர்த்துட்டு இங்கே தான் ஸ்கூட்டர் எப்போதுமே இங்கே தான் இருக்கும். அதனால் அங்கே வந்து ஷூட் பண்ணி வேறு எடுக்கணும். சரி ஓகே டக்குன்னு போயிருப்போம். ஃபஸ்ட்டு மீட்டை வச்சுட்டு அங்கே என்ன பார்ப்போம். என்ன பார்த்துட்டா. ஐயோ எங்கே பார்த்தோன்னு தெரியல. மேலே போய்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டா பைக் நம்ம சேஃப்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் இந்த ஸ்பைடர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நீங்கள் டக்குன்னு போய் இங்கே திறக்க முடியாது. ஒன்றும் நீங்கள் மீட்டை வச்சு ஒன்றும் இங்கே சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ஸ்பைடர் அவங்களை கொண்டுரும். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பயங்கரமான ஸ்பைடரு. நம்ம ஒரு ஆளே கொண்டுருவோம் கைஸ். அது கைஸ் ஒரு மட்டனே ஃபுல்லாக ஆச்சு. ஒரு மீட்டை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தீனி பண்ணுற மாதிரி இருக்குது. சாப்பாடே கொடுக்காரு போல இருக்கு கிராணி. எங்கே கைஸ் கிராணி வேறு இருக்குன்னு தெரியல. பொறுமையாக போவோம். ஃப்ரெஞ்ச் வேறு கிடச்சி சூப்பரு. ஃப்ரெஞ்ச் அப்படி தூக்கி போட்டு கண் பாட்டை போய் சேர்க்கணும். கண் பாட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்கா கட்டிங்.
இப்போ என்ன ஒன்று பார்த்தோம், இது 2 இருக்கு. மேலே ஒன்று பார்த்தீங்க, அது என்னது? என்ன ரெண்டு இருக்கு? இப்போ ஒன்று பார்த்தோம், அங்கே மேலே தூக்கி போட்டு வந்துமே, அது என்ன இது என்னது? என்ன கேஸ் என்ன என்னன்னே தெரியல. இது இங்கே டெடி ரொம்ப பார்க்கவே இல்லை. என்ன இருக்கு? சரி இது வீல் கிராங்க் கேஸ். கன் பாட்டு கேஸ் சூப்பரு. வீல் அங்கே இது அது வீல் கிராங்க் வந்து அந்த சொன்னேன்னா அந்த சிவேஜி சாரி டனல் எஸ்கேப் அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கன் பாட்டு சேர்த்துட்டு சும்மா டக்குன்னு நம்ம போய்ட்டு இதை முடிக்கிறோம், கேம் பிளே முடிக்கிறோம் மாசா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடைசிட்டு இன்னும் அங்கே ஒன்று பார்த்தோம், கிச்சனில் ஒன்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போய் ஃபிட் பண்ணிட்டு எடுத்து சும்மா பட்டு சுட்டு காலி பண்ணுறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும் கண் எடுக்கிற வரைக்கும். கைஸ் ட்ராப் போட்டு கைஸ் சத்தம் கேட்குறோம். இது வேற படிக்கட்டு வேற, என்ன வீடு கட்டி எடுத்துக்க கிளவி. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக மேலே போய்ப்போம். மேலே போடா வந்து ரொம்ப டக்குன்னு 1 மணி ஆகுது. அடக்கா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்குங்க. ஐயோ எங்க இருக்கு கிச்சன் அங்கே என்ன கிளவி எங்க இருக்கு பார்த்துப்போம். வந்து ஒருரா கிளையை பார்த்துட்டோம். இல்லை இங்கே பார்த்தோமே, இங்கேயா இங்கே கேஸ் ஓகே கேஸ். அவள் தான் சேஃப் தான். அதுக்கப்புறம் வா இதுக்கப்புறம் சுற்றிட்டு அப்படியே கீழே போயிடலாம். ஸோ இருடி கிளவி கிளைய கண்ணு முன்னாடி சொல்லணும் கைஸ். வா கிளவி கைஸ் கண்ணு முன்னாடி சொல்லணும் கைஸ். அதெல்லாம் நம்ம கொண்டு வச்சுல அதை சேர்த்து வச்சு கொள்ளணும். அதாவது நம்ம கண் பாட்டை சேர்த்துட்டு அதை கண்ணு முன்னாடி வச்சு கொள்ளணும். வா கிளவி ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். வாடி கிளவி கேஷ் பார்த்து கிளவி ஃபாலோ பண்ணிட்டு வருது. பெரிய பருப்புன்னு நினச்சிட்டு இருக்கு வருது ஃபாலோ பண்ணிக்கிட்டு. வா இப்போ உனக்கு சாவு கட்ட போறேன்னே வா. ஐயோ பாவம் அது சாவ போகுதுன்னு தெரியாமல் இருக்கு. இதுங்க கேஷ் வா. இது எங்க கேஷ் காணும்? ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை கையில் வச்சுக்கிட்டு கேஸ் ரொம்ப அசிங்கம் கேஸ் அச்சி கேஸ். ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அசிங்கமோ. ஐயோ கேஸ் கண்ணை கையில் வச்சுக்கிட்டு ஐயோ கேஸ் எடுங்க அசிங்கம் ரொம்ப அசிங்கம் கேஸ் எல்லாம். விடக்கூடாது கேஸ் எல்லாம் சொட்டையாக சுடுங்க கேஸ். அதை விடவே கூடாது கேஸ். போயிருக்குன்னு நினைச்சேன் கரெக்டாக வருது. சரி எடுங்க. இப்போ வருங்க நம்ம கீழே போயிட்டு அதை சமாதி கட்டுவோம். பார்த்தீங்கன்னா இருங்க டக்குன்னு போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு கிளவி இங்கே வரப்போமா அப்படி ஆகுது. வர நினைக்கிறேன் எங்கே கிளவே கேஸ் இல்லை கேஸ் இல்லை கண்ணு இருங்க மேலே போயிட்டு காட் பிளஸ் யூ மாமே இருங்க. அவ்வளோதான் கேஸ் சுட்டாச்சு. அவ்வளோதான் போடி கிளவி என்ன சொல்கிற இது புல்லட் தோணு சொல்கிறேன். நீ வரலாம் நீங்கள் அதுக்கு முடிச்சு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். கார் எஸ்கேப் பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்போ ஒன்று சுடுறேன் திருப்பியும் கேஸ். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சுட்டாலே செத்துருவேங்க. திருப்பி சொல்கிறேன் வேஸ்ட் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன் எங்கே போகிறேன் கன் புல்லட் எடுக்கணும்ல. புல்லட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இருங்க கேஸ் புல்லட் எடுத்தோணும் அப்போ தான் இதாக சுட்டு எடுக்க முடியும். சும்மா எடுக்க முடியாது. ஒன்று நீங்கள் வெப்பன் கீ மூலயமா அந்த வெப்பன் ஒன்று இது ஷார்ட் கன் அது சாரி இது ஒரு கிராஸ் போமா ஒன்று இருக்கும் அது மூலயமா எடுக்க முடியும். இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கு கேஸ். இந்த ஷார்ட் கன் மூலயமா எடுக்க முடியும். இல்லைன்னா அந்த கிராஸ் போவில் எடுக்க முடியும். இப்போ நம்மள்கிட்ட வெப்பனுக்கு கிடைக்கல இல்லை கிராஸ் போ எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஷார்ட் கன் மூலியமாக எடுக்க முடியும். கரெக்டாக வச்சு அவ்வளோதான் சுட்டாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கி போட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பொறுமை எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக போயிட்டு போட அப்படி போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே இடத்த ஒரு ஸ்க்ரூ வேலையை பார்க்கணும். பார்த்தீங்க படிக்கட்டு கீழே போயிட்டு இங்கே இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் என்ன இருக்குது சி கைஸ். ஐயோ இது கரும்பு கைஸ். இது வந்திருக்கே வேணாம். இதுவும் வந்து இந்த சொன்ன டனல் எஸ்கேப் அதுக்கு யூஸ் ஆகும். இது இப்போ வேணாம் நம்ம அதெல்லாம் அடுத்த இதில் பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு இந்த இடத்துல ஒரு இந்த கீழே வர போகணும் கைஸ். திருப்பியும் அவள் தான் கீழே போயிட்டு கால் கை உடச்சிக்கிட்டோமா. பொறுமை கைஸ். இந்த நண்டு வாகலி வேறு எங்களுக்கும் தெரியல கைஸ். நண்டு வாகலி வேறு கண்ணில் படாமல் இருக்க முடியாது. கண்ணில் பட்டுருவோம். பட் இருந்தாலும் சாகாமல் கெத்தாக போயிட்டு எடுத்து வரணும். அந்த ஒரு இடத்துக்கு போய் போயிட்டா திருப்பி வர தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியா எப்பாடி நல்ல வேலைடா. எப்பாடி நல்ல வேலை. இதான் கேஸ் பயமாக இருக்குது. இந்த சைடு நிற்குமா தெரியல. பார்த்தேன் கரெக்டாக இப்படியால வந்துருக்கு. நல்ல வேலை. போகட்டும். நம்ம அப்படி போய் இப்படியால போகணும். அது எப்படி போய் ஃபஸ்ட் பார்த்துப்போம். சூப்பர் கேஸ் நேராக தான் கேஸ் போகுது. ஆனால் இப்படி போனால் நல்லாயிருக்கும். ரைட் எடுத்துரு. அப்பா அடி ரைட் எடுத்துட்டு கேஸ். சூப்பர் கேஸ். நம்ம நேராக போயிட்டு இப்படி போயிடணும். அது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிடும். பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியாக போயிட்டு
இங்கே போய் இன்னும் டன்னல் எஸ்கேப் கிட்ட போயிட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த செவுத்துக்கிட்ட போயிட்டு இது பண்ணும் ஸ்க்ரூ இது பண்ணும் பண்ணிங்கன்னா ஏதாவது இருக்கும் என்ன நல்லதாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ சூப்பர் தலை போடு அவள் தான் கடைசி நல்லதுதான் குருடும் ஓடிடுமா குருடும் ஓடிடுவாங்க இதோட போயிட்டு நல்ல வேலை பார்க்கல அவள்தான் சூப்பர் அதை பார்க்கவே இல்லை நம்மள அவள்தான் மாசு கேஸ் நம்ம கார்கியை மட்டும் பிடிக்கணும் சூப்பர் அவள் தான்டாலே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு வெனிச்சு எங்கடா கீழே போட்டிருக்கோம் ஷட்டர் தூக்கி விட்டுருக்கோம் ஷட்டர் தூக்கி விட்டா அது மாதிரி மண்ணு மாதிரி மூடி வச்சிருக்கோம் கைஸ் அப்பயும் ஒரு மாதிரி மண் வச்சு மூடி இருக்க பார்த்தீங்க கைஸ் தூக்கி போட்டு இதுக்கு வந்து தேவை கிடையாது பேட்லாக்கி வந்து உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னா அந்த கார் எஸ்கேப்புக்கும் இந்தியா எஸ்கேப்புக்கும் டோர் எஸ்கேப்புக்கும் யூஸ் ஆகும் சரி ஓகே இப்போ நின்றுட்டு கிளை வேறு வரட்டும் அவ்வளோ கைஸ் வந்துட்டு கைஸ் நம்ம எங்கே போவோம் மேலே ஆமாம் கைஸ் மேலே போகணும் இருங்க ஹேமர் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஹேமர் கைஸ் யூஸ் ஆகும் அங்கே சொன்னீங்கன்னா மேலே போய்ட்டு அங்கே இட்டு பிளாங்க் எடுத்துணும்ல அதுக்கு பிளாங்க் எடுத்து போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு ஆமாம் அங்கே யார் என்னாக்கு பார்க்கணும் அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுத்துக்கிட்டு டக்கு போட சீக்கிரம் போட கிளட்டு நான் இவரும் இங்கே கைஸ் வெப்பனை கேட்டு யூஸ் பண்ணுவோம் இங்கே தான் அந்த கிராஸ் போவ் இருக்கும் சரி ஓகே டக்குன்னு போய்ப்போம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கிளவே வந்துடுற கிளவி தயவு செஞ்சு வந்துடுறாரு நான் மேலே மட்டும் போய்க்கிறேன் அவன் தான் கேஸ் சாத்திப்போம் இந்த போரு கேஸ் பார்த்தீங்கன்னா டக்கு உடச்சிட்டு அவன் தான் கேஸ் இங்கே என்ன இருக்குது இங்கே தான் கேஸ் சொன்னேன் காக்வீல் இன்னொரு பீச்சர் எப்படி கடுப்பாக இருக்குமே சரி ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன இருக்குது பார்த்து இங்கே ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குது அங்கே செயின் கட்டரா இது அது கட்டிங் பிளேயரா ஏதோ பார்த்துட்டு கைஸ் ஆனால் இருக்கும் பரவாயில்ல சேஃப் கிடையாது நம்ம சேஃப் கிடையாதுக்கப்புறம் நம்ம இங்கே நினைப்போம் அப்படியே ரூமில் வந்துட்டா நம்ம உள்ளே போயிட்டா மாட்டிப்போம் அந்த கேட்டு லாக் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக கேங் தோணு நம்ம அடிச்சா என்ன பண்ணுறது டே 2 வந்து டே 3 இது அதில் வேணாம் ரிஸ்க்கு தான் கைஸ் ரிஸ்க்கு தான் இருங்க கிராணி போய்கிட்டோம் நான் போச்சு பார்த்தேன் கைஸ் கீழே போச்சு பார்த்தேன் போட்டோம் ஏங்க இது எடுத்துகிட்டு போயிடும் உள்ள எடுத்துகிட்டு பொறுமையாக போங்க கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும் இதான் கைஸ் பிரச்சனை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துவோம் இது கட் பண்ணிட்டு சேஃப்கி எடுத்துகிட்டு ஐயோ கிளவி வந்துருங்க சீக்கிரம் இந்த ஸ்க்ரூ மட்டும் எடுத்து விட்ருங்க கேட் ஆட்டோமே ஓப்பன் ஆயிரும் தள்ளி விடுங்க இருங்க அவ்வளோதான் கைஸ் தள்ளி விட்டு நம்ம சீக்கிரம் வந்துடும் கிளவி தோரா கைஸ் வந்துட்டு ஓடுறோம் ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா ஐயோ இவன் கால் கை உடச்சிட்டான்டா சீக்கிரம் போகணும் கேஸ் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வர போகணும்டா கேஸ் இந்த சேஃப்கி எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா கீழே கீழே போயிட்டு ஷார்ட் கன் வேறு இருக்குது இதுங்க இந்த சேஃப்கி மட்டும் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இது பண்ணிப்போம் சார் சேஃப்கி எனக்கு டக்குன்னு அப்பாடா கார்கி கேஸ் சூப்பர் அவள் தான் கேஸ் ஏன் முடிச்சிட்டோம் அவள் தான் சூப்பர் கேஸ் இதுக்குள்ள என்ன இருக்குது வேலை மாஸ்டருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் யூஸ் ஆகும் அது எதுக்கு டோர் எஸ்கேப் யூஸ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே போயிட்டு ஃப்ரெஞ்சு மட்டும் வந்துட்டா நம்ம இதை போட்டு அந்த ஸ்க்ரூவெல்லாம் முடுக்கி விட்டு இன்ஜின் பாட்டில் ரெட் கலர் காட்டு பார்த்தீங்களா அங்கே அதை மாதிரி முடக்கி விட்டு இது பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் கேஸ் இப்போ ஃப்ரெஞ்சு மட்டும் வந்துடுவோம் இப்போ இங்கே தான் போட்டோம் கீழே அதுதான் கேஸ் இது கிளவி வச்சு செய்வோம் அதுக்கு முன்னாடி வந்துவிட்டோம் கிளவே தோக்கம் பாரு வாடி கிளவி இதுக்கு ட்ராப் போட்டுக்கா பார்த்தே போய்ப்போம் நம்மளுக்கு ஆப் வச்சுக்க போகிற ட்ராப் வச்சு வாடி கிளை சீக்கிரம் வாடி கிளவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவோம் வாடி கிளவி சீக்கிரம் வா ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸை மட்டும் முடுக்கி விட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிடலாம் கார் கே போட்டு ஸோ அதுக்குமே ஒரு ரிவெஞ்ச் மட்டும் எடுத்துப்போம் நம்மளை கொண்டுச்சு அது அதுக்காக ரிவெஞ்ச் மட்டும் எடுத்துப்போம் இருங்க இது போய்ட்டு 1 2 3 4 5 6 அவ்வளோதான் கேஸ் மூடிடுங்க மூட்டு டிக்கியும் மூடி விட்டுருங்க எல்லாம் மூட தேவையில்ல கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் கேஸ் அதான் சரி ஓகே கார்க்கு எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்துட்டா ஜெயிச்சிடலாம் பட் இருந்தாலும் வேணாம் கிளம்பி நாய் வரட்டும் இது கண்ணு இருந்தாலே சுட்டலாம் கண்ணு மேலே வருது வா
இது வேறு இங்கே ரோசஸ் விளையாடுமே. இதுதான் வந்துட்டு விளையாட டைம் இல்லை. உன்னை போட்டு தான் டைம் இருக்குது. வரேன் வரேன் இருடி கிளவி. ஐ எம் கம்மிங் கிளவி. உன்னை கொல்ல நான் வந்துட்டுருக்கேன். வெயிட் பண்ணு கைஸ். பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டு கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு கைஸ் வேணாம். இப்போ ஒரு இப்படி பண்ணுவோமா? ஆமாம் சாகாமல் நம்ம இது பண்ண என்ன ஆகும்? அதை கொல்லாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எஸ்கேப் பண்ண என்ன ஆகும்? ஆமாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். இருங்க அது கண்ணுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி பார்ப்போம். கார் வச்சு என்னென்ன பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு நாள் கண்ணு தெரியலையா? அங்கேருந்து ரொம்ப தூரத்தையே நான் பார்க்குறேன். தோ பக்கத்தில் கண்ணு தெரியலையா? ஐயோ சரி கைஸ். பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகும். காரை கீ போட்டு இருங்க 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 டக்கு டக்குன்னு போயிட்டு கார் எஸ்கேப் போட்டு கண்ணுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகும். கார் கீ மட்டும் கையில் எடுத்துப்போம் கைஸ் டக்குன்னு. இதே மாதிரி நிற்க போ. இதுங்க இப்படியால போய் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அப்படியே போயிட்டோம். தப்பு பண்ணிட்டோம். இப்போ எப்படி போயிட்டு வரல. இருங்க கழுவி விட்டுப்போம். தவிர்த்த வருவில கிளவிங்க பக்கத்தில் நிற்கும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரட்டும். உருண்டாரு. வாடி கழுவி மேலே போகணும். சேஃப் காடி வந்துட்டு வா 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 வா. பார்க்கல கைஸ். அது ஜோருக்கு பார்த்து ஸோ இருங்க வரட்டும். அவ்வளோதான் கேஸ். என்னாச்சு? ஐயோ பார்த்துட்டு போல கேஸ். இன்னும் கார் ஸ்டார்ட் பண்ண முடியாது காட்டுறேன் இன்னும். ஐயோ கேஸ் என்ன கேஸ் ஆச்சு? என்னடா இன்னும் பண்ணல? ஆமா பெட்ரோல் ஊத்தில கேஸ். ஐயோ டே காருக்கு பெட்ரோல் ஊத்தாம எப்படா போவேன்? அசிங்கண்டா திருப்பியும். விடக்கூடாது கிளவி விடக்கூடாது இருக்கப்போ. ஐயோ டே பெட்ரோல் மண்டையில கொண்டே மாட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றினா கேஸ் காரே மூவ் ஆகும். ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலே ஊற்றல எப்படி கார் மூவ் ஆகும்? ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா இது கேஸ் பெட்ரோல் மட்டும் ஊற்றிட்டு வந்துடுறேன். கிளவி நான் எங்கே இருக்குன்னு தெரியல. நல்ல வேலைடா. இருங்க பெட்ரோல் மட்டும் ஊற்றிட்டு இப்போ கண்ணை கீழே போட்டால் சத்தம் வருமே. இப்போ வந்து எப்படியா பண்ணணும்? இருங்க இப்போ வந்து பெட்ரோல் போட மாதிரி பிரச்சனையாச்சு. இருங்க சவுண்டு வரும்னா அப்பயும் அதே மாதிரி இப்போ வந்து சொல்லியிருப்பேன். அது வந்தால் சவுண்டு இருக்கும். நம்ம இது பண்ணிக்கலான்னு பெட்ரோலில் ஊற்றிடு கைஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ் ஊற்றியாச்சு. இப்போ வாடி கிளவி. காருக்கு எங்கே ஓட்டும்? அது ஒரு காரில் இதுங்க கிளவி கண்ணு முன்னாடி வச்சு ஜெயிப்போம். கிளவி வாடி கிளவி சீக்கிரம் வா கைஸ். பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட்டு கைஸ். அப்படியே ரிவர்ஸ் வந்து அப்படியே ஃபார்வர்ட் போங்க. அவ்வளோதான் கைஸ். திருப்பி இதே மாதிரி ரிவர்ஸ் வாங்க. ரிவர்ஸ் வந்து திருப்பி ஃபார்வர்ட் பார்க்குறேன் கைஸ். அது திருப்பி ரிவர்ஸ் வந்து கைஸ் பார்க்குறேன். அங்கே பாருங்க கைஸ். நிறைய கிளவி வட்டாமே அவன்தான் கேஸ் யோசிச்சுட்டு கேஸ். பார்த்தீங்கன்னா கேள்வி வாய் வந்து பார்க்குறேன் கேஸ். அவன் தான் கேஸ் எண்டு போட்டாங்க. அவன் தான் யோசிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ கேஸ் நீங்கள வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பை கைஸ்.